நீங்கள் அந்த நிஜமாக சரணாகதி அடைஞ்சு அதுக்குள்ளேயே நீங்கள் பிரயாணிக்கும் போது ஒரு நாள் அது திருப்பியும் மேல் நோங்கி வரும். அந்த ராகு கேதுவில் தியானம் கிடச்சிருச்சுன்னா அவன் வாழ்க்கை நிறைய வளர்ச்சியை அவனால் பார்க்கறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்குது. அவங்களுக்கு யாரோட குரலாச்சு கிடச்சிடாதா, யாரோடைய வழிகாட்டுதலாச்சு கிடச்சிடாதா, ஏதாவது ஒரு வெளிச்சம் தெரியாதா அப்படின்னு ஏங்குறவங்க ஏகப்பட்ட பேர் இருக்காங்க. சாவுக்கே பயப்படுவாங்க, ஆனால் பிறப்ப வேண்டாம் ஏன்னா உடனே கூட்டிகிட்டு போயிரு சும்மா சொல்லுவாங்க. அவன் கேது சம்மந்தமாக ராகு சம்மந்தமாக அந்த குருவோட முன் ஜென்மத்தில் குருக்கிட்டே அவன் தோஷம் வாங்கியிருப்பான், பாவம் வாங்கியிருப்பான். அந்த கால தோஷங்கிறது என்னன்னா அவன் படுக்கையிலே இருப்பான், அவன் நடமாடுவான், ஆனால் பணம் மாதிரியே தான் இருப்பான். நிறைய பெண்கள்கிட்டலாம் அவங்களோட பலவீனமாக அவங்களுடைய மாங்கல்ய தோஷத்தில் அவங்களுடைய ப்ராப்ளத்தில் கணவன் மனைவி வாழ்க்கையில் துன்பத்தில் இருப்பாங்க. அவங்களுக்குலாம் நான் வெளிப்படையாக உண்மையை பேசுனது கிடையாது. நான் உண்மையை சொல்லிட்டேன்னா அவங்க இன்னும் அழுதுருவாங்க. ஏன்னா நானே காலகற்பி தோஷத்தில் உள்ளவன் தான். அப்போ காலகற்பி தோஷம்னா நீங்கள் சாதாரணம் கிடையாது. காலகற்பி தோஷம்னா முதுகு தண்டு வடம் வேலை செய்யாது. இவன் நினைச்சாதான் சக்கரமும் இந்த முதுகு தண்டு வடமும் வேலை செய்யும். இப்போ இதுக்கு உரியவனே தோஷத்தில் இருந்தானா எப்படி வேலை செய்யும்? ஏன்னா நாகங்கள் என்னை கனவுல துரத்தும். அடிக்கடி பாம்புக்காரங்க என்னை போட்டு சொல்லிடுவாங்க கனவுல. இங்கேருந்து அது வரைக்கும் இருக்கும் சதுரகிரி மகையில் ஒரு குகையில் ஒரு பாம்பு. அந்த பாம்பு வரவே வராதுங்க, நான் அங்கனே தான் உட்காந்துருப்பேன். அது என்ன சந்திக்காது. குகைக்குள்ளே போனவன் அடுத்த குகையை தேடிட்டு இருக்கான், நான் குகையாக மாறி போய் உட்காந்துருக்கிறேன். அப்போ நீ என்ன பண்ணுவ? வந்தோம் பார்த்தோம், ஏதோ சோறு போட்டார், நான் எதுவும் கொடுக்கல, தியானத்தில் ஒன்றும் இல்லை, காசும் கொடுக்கல, வாழ்க்கையும் மாறலை. நீ இறக்கிறதுக்குள்ளே தெரிஞ்சிடும், ஆக இந்த படத்தை இவர் தான் எடிட் பண்ணியிருக்கிறாருன்னு தெரிஞ்சிடும். தியானத்தில் அவங்களுடைய ராகு திசையோ இல்லை ஏதாவது ஒரு திசையில் அவங்களுக்கு தியானம் இறைவனால் ஒரு அனுபவத்தை பெறணும், அந்த திசையில் அவங்களுக்கு ஒரு சின்ன விஷயம் கிடைக்கும்னு இருக்குன்னு வச்சுங்களேன், அவங்களுக்கு பரவசமும் பயங்கரமான விஷயமும் நடக்கும். அதே அந்த திசை மாறும்போது அந்த அலைவரிசைகள் குறையப்படும், அவங்களுடைய செயல்பாடுகள் குறையப்படும். அப்போ அதே மாதிரி திருப்பியும் அதை ரெக்கவர் பண்ணிக்கிறதுக்கு ரொம்ப கடினமான ஒரு சவால் இருக்கும். இது மாதிரி கூட இதுக்கு இந்த நிகழ்வுகளுக்கு ஒரு காரணமாக இருக்கும். ஆனால் நீங்கள் அந்த நிஜமாக அதை ஆசைப்படாமல் அதே மாதிரி அனுபவத்தை நீங்கள் உருவாக்க முடியும்னா அது உங்களுக்குள்ள நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, உங்களை விட்டு போகலை, அது அந்த தன்மை உங்களுக்குள்ள மறைஞ்சிருக்கு. அதை மீண்டும் நீங்கள் அந்த நிஜமாக சரணாகதி அடைஞ்சு அதுக்குள்ளேயே நீங்கள் பிரயாணிக்கும் போது ஒரு நாள் அது திருப்பியும் மேல் நோங்கி வரும். அந்த செயல்பாடுகள் மேல் நோங்கி உங்களுக்கான ஒரு விஷயத்தை அது பிரகாசிக்கும். எப்பயுமே தியானத்துக்குள்ள இந்த ராகு திசை கேது திசையிலெல்லாம் சில பேருக்கு தான் அது நெகட்டிவாக இருக்கும், சில பேருக்கு ரொம்ப பாசிட்டிவாக இருக்கும். அந்த ராகு திசை கேது திசையிலெல்லாம் அந்த தியானத்தையோ சித்தர்களையோ தேடுறதுக்கு மிக உதவியாக இருக்கும், மிக மிக உதவியாக இருக்கும். அது ஒரு மனிதனோட முற்றிலும் அவனுடைய வாழ்க்கையை மாற்றி அமைக்கிறதுக்கான நிறைய வாய்ப்பு இருக்குது. எவனுக்காவது அந்த ராகு கேதுவில் தியானம் கிடச்சிருச்சுன்னா அவன் வாழ்க்கை நிறைய வளர்ச்சியை அவனால் பார்க்கறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்குது. ஏன்னா அந்த நாகம் சம்பந்தமாக நிறைய பேருடைய வாழ்க்கையில் அந்த ராகு கேதுல என்னன்னா அவங்க நிறைய முன்ஜென்மத்தோட உள்வினையினால அந்த ராகு கேதுகிட்ட போய் மாட்டிக்கிறாங்க. தியானத்துக்குரியவனே அவன்தான். அவங்ககிட்ட போய் காலகற்பி தோஷம் வாங்கினவங்களோ இல்லை அந்த கால தோஷம்னு இருக்கும், மொத்தமாகவே என்னென்னா அவங்க அப்படி செயலிழந்து போயிடுவாங்க. ஒரு தியானம் கிடச்சி கொஞ்ச நாள் தியானம் பண்ணுவாங்க, அப்புறம் அந்த தியானமே அவங்களுக்கு தொந்தரவு மாதிரி போயிடும். அவங்களுக்கு உடல் உபாமையில் தியானம் பண்ணணும்னு ஆசை இருக்கும், ஆனால் பண்ணால் உடல் எரியும், கால் சூற ஓடுற மாதிரி இருக்கும், தலைக்கு உட்காந்து நிமிர்ந்து உட்கார முடியாது. ஆனால் அவங்களோட உள் உணர்வு எப்படி இருக்குன்னா தியானம் பண்ணிக்கிட்டே இருக்கணும், இறைவனையே நினைக்கணும். அப்போ இந்த மாதிரி இறை ஆற்றலில் யார் பேசினாலும் அதை கேட்கணும். அவங்க அறியாமல் அவங்கள பொறுத்தளவுக்கு என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த குரு அந்த குருன்னு அவங்க ஃபேவர்லாம் கிடையாது. அவங்களுக்கு யாரோட குரலாச்சு கிடச்சிடாதா, யாரோடைய வழிகாட்டுதலாச்சு கிடச்சிடாதா, ஏதாவது ஒரு வெளிச்சம் தெரியாதா அப்படின்னு ஏங்குறவங்க ஏகப்பட்ட பேர் இருக்காங்க. ஆனால் அந்த செயல்பாடுகள் அவங்க ப்ராக்டிக்கலுக்கு கொண்டு வர்றதுக்கு ரொம்ப கடினமாக இருக்கும், சவாலாக இருக்கும். அப்போ அவங்க உள்வினையில் அவங்க தத்தளிப்பாங்க.
ஒரு எறும்பு வந்து பெரிய நதிக்குள்ளே விழுந்துக்கிட்டு அது தத்தளிக்கும் பார்த்தீங்களா, அது மாதிரி தான். அந்த மாதிரி ஏகப்பட்ட பேர்களுடைய வாழ்க்கை வந்து தத்தளிப்பு இருக்குது. அந்த தத்தளிப்பில் தான் அவங்க வந்து அறியாமையில் புலம்புறது, அழுகிறது, அவங்கள வந்து ரொம்ப அந்த என்ன பண்ணுறது, தன்னை தாழ்த்தியே பேசிக்கிறது. இதெல்லாம் ஒரு வாழ்க்கையா, எனக்கு ஒரு பொழப்பா, எனக்கு ஏன் இறைவன் இப்படி ஒரு வாழ்க்கையை கொடுத்தான், நான் ஏன் இப்படி வாழணும், நான் ஏன் இருக்கணும், எனக்கு இந்த பிறப்பே வேண்டாம் அப்படின்லாம் அவங்க எமோஷனில் சொல்லுவாங்க. அவங்கள போய் உள்ளே போய் பார்த்தீங்கன்னா சாவுக்கே பயப்படுவாங்க. ஆனால் பிறப்ப வேண்டாம், ஏன்னா உடனே கூட்டிகிட்டு போயிரு சும்மா சொல்லுவாங்க. ஆனால் மரணத்தை கண்டு தலை தெறிக்க பயப்படுவாங்க. அவங்க வார்த்தையால் சொல்லுவாங்க. அந்த மாதிரிலாம் இது இருக்குது. அப்போ இதெல்லாம் வந்து பார்க்கணும். இப்போ நம்மளாம் இருக்கிறோம்னா இந்த ராகு கேது இதெல்லாம் முற்றிலுமாக அது அவங்கள வந்து ஒரு நல்ல தன்மைக்கு மாற்றுறதுக்கு வாய்ப்புகளை உருவாக்கும். இப்போ என்னென்னா நாங்கள்லாம் இந்த ராகு கேதுலலாம் பெரிய எக்ஸ்பர்ட். இந்த காலகற்பி தோஷம்லாம் இருக்குல்ல, ஒருத்தன் வந்து செயல்படவே முடியாத விஷயம். அவன்லாம் என் கூட நிற்கும் போதோ என்னோட பயணிக்கும் போதோ அவன் வாழ்க்கையே வேறு மாதிரி, அதோட செயல்பாடுகள்லாம் அந்த ரேடியஸ் எல்லாம் அப்படியே குறைய தொடங்கும். அவனுடைய தன்மைகள்லாம் குறைய தொடங்கிடும். அவன் கேது சம்பந்தமாக ராகு சம்பந்தமாக அந்த குருவோட 3 ஜென்மத்தில் குருக்கிட்டே வந்து அவன் வந்து தோஷம் வாங்கியிருப்பான், பாவம் வாங்கியிருப்பான். அந்த குரு நிந்தனைன்னு சொல்லுவாங்கல்ல, அதெல்லாம் நம்மள மாதிரி விஷயத்துக்குள்ளே இருக்கும்போது அதெல்லாம் அந்த அதுலேருந்து விடுபடுறதுக்கான ஒரு வாய்ப்புகளை உருவாக்க முடியும். அதுதான் சந்திப்பு. பல பேரை சொல்ல முடியுமா? எனக்கு தெரிஞ்சு எவ்வளோ பேர் இருக்காங்க காலகற்பி தோஷத்தில் வர முடியாது. ஒரு அந்த கால தோஷங்கிறது என்னன்னா, அவன் படுக்கையிலே இருப்பான், அவன் நடமாடுவான், ஆனால் பணம் மாதிரியே தான் இருப்பான். அவன்கிட்ட இருந்து எந்த பாசிட்டிவான விஷயத்தையும் நீங்கள் எதிர்பார்க்க முடியாது. எது செஞ்சாலும் புட்டுக்கிட்டு விழுந்துடும். ஆனால் ஏன்டா இந்த வாழ்க்கை அப்படின்னு தெரியாமல் கோயிலுக்கு போவான், எல்லாம் போவான், எங்கேயுமே ஒரு பிடிமானம் இருக்காது. அதுதான் அந்த மாதிரி செயல். இப்போ அவனெல்லாம் நாம் மாற்றுறதுக்கு நிறைய பேருடைய சொல்லாமலே பல நாள் ட்ரை பண்ணியிருக்கோம். பல பேரை ட்ரை பண்ணி ஒரு விஷயத்தை செஞ்சதுக்கு வாய்ப்பை கொடுத்துருக்கோம். நிறைய பெண்கள்கிட்டலாம் அவங்களோட பலவீனமாக, அவங்களுடைய மாங்கல்ய தோஷத்தில், அவங்களுடைய ப்ராப்ளத்தில், கணவன் மனைவி வாழ்க்கையில் துன்பத்தில் இருப்பாங்க. அவங்களுக்கெல்லாம் நான் வெளிப்படையாக உண்மையை பேசுனது கிடையாது. ஏன்னா பேசுனா அவங்க ஆல்ரெடி பலவீனமாக இருக்காங்க, இன்னும் பலவீனமாகிடுவாங்க. அப்போ அவங்கள என்ன பண்ணுவேன்னா, அவங்களுக்கு என்ன இந்த நேரத்துலேருந்து அதை சரி செய்ய முடியுமோ அதை சரி செஞ்சு அவங்கள வழி நடத்த தான் பார்ப்போம். அவங்களுக்கு ஓப்பன் டிஸ்கஷன் தேவை கிடையாது. நான் உண்மையை சொல்லிட்டேன்னா அவங்க இன்னும் அழுதுருவாங்க. புரியுதுங்களா? அப்போ நம்ம உண்மையும் பேச முடியாது. அப்போ நமக்குள்ளே வச்சுக்கிட்டு சிறு சந்திப்புலையும் பெரும் செயல்லையும் அவங்கள வழி நடத்துறதுக்கு மட்டும்தான் பார்க்கணும். அப்போ இது இருக்குது. இப்போ எனக்கே நீங்கள் நல்லா ஞாபகம் வச்சிங்கன்னா, நானே காலகற்பி தோஷத்தில் உள்ளவன் தான். அப்போ காலகற்பி தோஷம்னா நீங்கள் சாதாரணம் கிடையாது. காலகற்பி தோஷம்னா முதுகு தண்டு வடம் வேலை செய்யாது. நீங்கள் சொல்கிற குண்டலினி சக்திங்கிறதுக்கு எவன் குருநாதர், எவன் கடவுள், எவன் கேது ராகு, இவன் நினைச்சாதான் சக்கரமோ இந்த முதுகு தண்டு உடமோ வேலை செய்யும். இப்போ இதுக்கு உரியவனே தோஷத்தில் இருந்தானா எப்படி வேலை செய்யும்? இப்போ இதுக்கு உரியவன் அவன் மட்டும் கிடையாது. நீ புருஷன் பொண்டாட்டியா இணையனாலும் ராகும் கேது தான் முக்கியமானவன். நீ புருஷன் பொண்டாட்டியா இணைஞ்சது மட்டும் இல்லாமல் ஒரு குழந்தை பெற்றுக்கணும்னு நினைக்கிறல்ல, அதுக்கும் அவன் தான் முக்கியமானவன். அப்போ அவன் காலகற்பி தோஷத்துக்குள்ளே ஒரு பிரச்சனைக்குள்ளே நீ சிக்கிட்டேன்னா அதுக்குள்ளே அவன் குழந்தைய நோய்வாயில் கொடுப்பான், இல்லை குழந்தைய தள்ளி கொடுப்பான், இல்லை உனக்கு பெரிய உஷ்ணத்தை கொடுப்பான், பெரிய நிறைய அதுக்குள்ளே இடையூறுகள் இருக்கு. அப்போ நான்லாம் வந்து பல்வேறுபட்ட சிக்கல், குழந்தை பிறந்து வெளியில் தாய் வயிற்றுலேருந்து வந்தோன்னே எங்கள் அப்பா ஓடி போயிட்டார் வீட்டை. புரியுதுங்களா? எல்லாம் பிடுங்கிட்டு போயிடுச்சு. எவனா சொல்லுவானா, எங்கள் அம்மா அடிக்கடி என்ன சொல்லுவா, நீ பிறந்தடா வீட்டில் எல்லாத்தையும் தொடச்சிட்டடாங்க. இப்போ இதையெல்லாம் எனக்கு இந்த அவசர குணமாக சொல்லுவாங்க, அதனால எனக்கு அந்த செயலே ரொம்ப பாசிட்டிவாக தான் பார்த்தேன். எங்கள் அம்மா என்னன்னா எனக்கு வந்து ஒரு கிளாஸ் எடுத்துருக்குறாங்க, அப்படி தான் எனக்கு மைண்டில் சின்ன வயசுலேயே தோணுச்சு எனக்கு. அப்படியா ஓடிட்டாரா அவர், இது போயிடுச்சா, அப்படி தான் நான் கேட்டேன். அப்போ இதெல்லாம் எனக்கு வந்து ஒரு மிகப்பெரிய செயலாக இருந்துச்சு. அப்போ காலகஸ்திக்குள்ளெல்லாம் என்ன மாதிரி ஆள் போகவே முடியாது. ஏன்னா நாகங்கள் வந்து என்னை வந்து கனவுல துரத்தும். அடிக்கடி பாம்புக்காரங்க வந்து என்னை போட்டு சொல்லிடுவாங்க கனவுல. புரியுதுங்களா? துரத்துவாங்க. பாம்பு பிரச்சனையாகவே இருக்கும். பாம்பை கண்டுட்டு ஓடிக்கிட்டே இருப்பேன். இப்போ பாம்போடே தூங்கிக்கிட்டு இருக்கேன். அது வேற. அந்த பாம்புக்கிட்ட அவ்வளோ கஷ்டம். புரியுதுங்களா? பாம்பு சம்பந்தமாக எந்த வேலையும் செய்ய முடியாது. பாம்பு கோயில்களுக்கு போக முடியாது. பாம்பு இல்லாமல் ஆன்மீகத்தில் ஒரு காலை கூட ஒருத்தர் எடுத்து வைக்க முடியாது. யார் ஒரு ஸ்டெப் கூட எடுத்து வைக்க முடியாது. ஏன்னா நீ சொல்கிற முதுகு தண்டோடமே பாம்பு தான். நீ சொல்கிற 6 சக்கரத்தையும் கனெக்ட் பண்ணுறதே பாம்பு தான்.
இவனுக்கெல்லாம் தலைவன், இவனுக்கெல்லாம் அந்த உடல்ல இருக்கிற மைய கூரே பாம்பு தான். பாம்போட வடிவம் தான் உன் உடலோடைய மைய கூறு. புரியுதுங்களா? இதுதான் விஷயம். பாம்பு இல்லாம நீயே கிடையாது. ஆனா உனக்கு தெரியாது. நீங்க எல்லா பேரும் ஒரு ஜென்மத்திலேயாவது பாம்பா பிறந்தவங்க தான். உங்களுக்கு தெரியாத நான் சொல்லவும் முடியாது. புரியுதா? அது உங்களால உணரவும் முடியாது. நீங்க தான் பாம்பை கண்டு ஓடி போய் பாம்பை அடிச்சுக்கிட்டு இருக்கீங்க. அதே மாதிரி தான் நம்ம வாழ்க்கையில் இருந்துச்சு. அதெல்லாம் ஒரு காலகட்டத்தில் பல செயல்களில் மாறப்பட்டுச்சு. ஒரு நாள் 2 நாள் கிடையாது, 25 ஆண்டுகளுக்கு மேலே போராடணும் இந்த காலகற்பி தோஷத்தில். அதுக்கப்புறம் தான் அந்த சூழல்லேருந்து ஒரு நல்ல தன்மை உருவாகி இந்த தியானம் மலர 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 ஒரு பெரிய மாற்றம் வந்து, எந்த பாம்புவால் அவசப்பட்டமோ, எந்த கேதுவால் அவசப்பட்டமோ, அந்த ராகு கேதுவால், அதே ராகுவால் கேதுவால் இந்த வளர்ச்சியையும் இந்த இடத்த உட்கார்றதுக்கும் இந்த உரையை இந்த குரல்லேருந்து பெறறதுக்கும் காரணமாக இருந்தவனா அந்த ராகும் கேதும் தான். இவங்களால தான் அந்த அந்த சாத்தியத்தை, பாக்கி எல்லா கிரகங்களும் வேற செயல்பாடுகள், இந்த ராகும் கேதுவும் தான். இவங்க தான் சுப்ரீம்ஸ். அடுத்தது உங்களுக்கு இன்னொருத்தன் இருக்கிறான், பயங்கரமான ஆள். அவன் யாருன்னா சுக்கிரன். அவன் தான் உங்க நாதவிந்து. 3வது அவன் தான். அப்புறம் உங்களுக்கு குரு பகவானோ, சூரியனோ, செவ்வாயோ, அடுத்தது அவங்கெல்லாம் சந்திரன்லாம் அடுத்தது. இவங்க 2 பேரும் தான் ரொம்ப முக்கியம். 3வது சுக்கிரன். அப்போ இதெல்லாம் உங்களுடைய ஜாதகத்தில், உங்களுடைய வாழ்க்கையில் எங்கேயோ ஒரு இடத்துல டிஃபன் ஆகிருக்கும். இப்போ நீங்கள் ஜாதகம் பார்க்க போகும்போது உங்கள் ஜோசியர் சொல்லிப்பார், அவர் மறைஞ்சிட்டாருங்க, அவர் இவரை பார்க்கலங்க, அவர் இங்கிட்டு போயிட்டாருங்க, அதெல்லாம் இந்த தோஷம் வந்துருச்சு, நீ போய் விளக்கு போட்டு வா, அப்படி தான் சொல்ல முடியும் அவர். அதெல்லாம் நீங்கள் எத்தனை விளக்கு போட்டாலும் அவங்கள போய் சாட்டிஸ்ஃபை பண்ண முடியாதுங்க. புரியுதுங்களா? அதெல்லாம் வந்து தியானம் பண்ணி சரணாகதி அடைந்து உண்மையாக இருந்து, இல்லைன்னா அதுக்குரிய குருவோடு அப்படியே பயணிச்சுக்கிட்டே இருக்கும்போது, இப்போ நீ ஒன்றும் கிடையாது நினைக்கிறாங்கல்ல, இவன் அத்தனை பேர் என் கூடயே வந்துக்கிட்டே இருந்தான்னு வச்சுக்குவே, கொஞ்ச நாளில் பார்த்தானா அவன் ஜோசியர் வந்து உங்களை வச்சு ஆராய்ச்சி பண்ணிடுவான். இவனெல்லாம் ராகு தேசத்தில் சாக வேண்டிய ஆளுங்களே, இவங்கெல்லாம் எப்படி உயிர் வாழ்ந்துட்டு இருக்காங்க அப்படின்னா, மெயின் ஒரு ராகு போயிட்டு இருக்கு பின்னாடி, அதனால இவங்கெல்லாம் தவிர்த்தாங்க. இதுதான் உண்மை. நீங்கெல்லாம் என்ன பண்ணுறீங்கன்னா, தியானம் பண்ணுறேன், ஒருத்தனை ஒன்றும் செய்யலப்பா, நான் நடந்து போகிறேன், பின்னாடியே வாழ்ந்துக்கிட்டே இருக்கு. ஒரு நாள் வந்து உனக்கே தெரியாமல் ஒரு தியானம் வரும், நீ உட்காந்து அப்போ பண்ணிக்க. இப்போ ஏன் போட்டுக்கிட்டு அங்கிட்டு தாண்டுற இங்கிட்டு தாண்டுற, போய் பேனை பொதிச்சு தாண்டுற, ஜன்னலுக்குள்ளே கதை விட்ற, ஏன் இப்படி பண்ணுற? அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. ஒரு நாள் ஒரு 2 தட்டு தியானம் வந்திருப்பா, நான் தட்டினா. புரியுதா? 2 தட்டு தான், முன்னாடி 2 தட்டு, பின்னாடி 2. என்ன ஆடுறது சக்கரமாது, எல்லாம் வேற ஒரு வடிவத்துக்குள்ளே வந்துடும். புரியுதா? சப்பாத்தி அம்மா தேய்ச்சி ஒன்று தோசைக்கல்ல போடுறாள், அதுதான். நீ போய் 6 வருஷமா 10 வருஷமா உன் குருநா தட்டு, நான் 2 தட்டு தட்டுறேன், அவ்வளோதான். அப்புறம் நீ பாரு உன் தியானத்தை என்ன நடக்குதுன்னாங்க. அப்போ உண்மையான பாம்பாட்டியும் பாம்பையும் நீ பார்ப்ப, எங்கே ஆடுது அப்படிங்கிறத நீ அப்போ பார்ப்ப, அப்போ தெரிஞ்சிடும் எல்லாம். அப்போ அதை தான் சொல்கிறோம், அதை புரிஞ்சுக்க மாட்டாங்க. நீ போய் விளக்க தூக்கிட்டு ஏன்டா நிற்கிற, நீ ஏன் போய் காலகஸ்டில் நிற்கிற, நீ ஏன் போய் யார்கிட்டே நிற்கிற, அதுக்கு உரியவனே நான் தான். புரியுதா? சும்மா நான் என்ன வாயால் ஆதிசேஷன் நான் சொல்லிக்கிட்டு இருக்க முடியும்? அவ்வளோ துன்பத்தை நான் வந்து அனுபவிச்சு, ஏண்டா இந்த ராகு கேது இந்த விஷயங்கிறத அப்புறம்தான் அது உணர்ந்து ஒரிஜினலாக அது என்னன்னு தெரிய வந்துச்சு. புரியுதுங்களா? இவ்வளோதான் விஷயம். இங்க இருந்து அது வரைக்கும் இருக்கும் சதுரகிரி மகையில ஒரு குகையில ஒரு பாம்பு. அந்த பாம்பு வரவே வராதுங்க, நான் அங்கனே தான் உட்காந்துருப்பேன். அது என்ன வந்து சந்திக்காது. புரியுதுங்களா? அவன் நான் குகையில தியானம் முடிச்சுட்டு போயிட்டே இருப்பான், எதிரில் வருவான் என் 2 பசங்க, அண்ணே என்ன தியானம் பண்ணீங்களா? பண்ணப்பா. அங்க பாம்பு கிடைக்க பாத்தீங்களா? அது என்னடா நாங்க போன உடனே வெளியில வந்துருதா? அது என்னடா என்ன கண்டா வர மாட்டேதுடா, என்னன்னு தெரியலடா. அது என்ன, நாங்கள் நேற்று போனோடனே உள்ளே போனோடனே உள்ள வரைக்கும் நீங்கள் போக மாட்டீங்களா? இல்லைடா நான் குகையெல்லாம் உள்ளே போக மாட்டேன்ப்பா, குகைக்கு வெளியில் தான். அவங்க நினச்சிட்டாங்க அண்ணன் பயப்படுறாரு அப்படின்னு. அவன் யாருன்னு எனக்கு தெரியும், அந்த பாம்பா இருக்கிறவன. அவன் ஒரு வேலையாக இருக்கிறான். இவங்க என்னன்னா ஆர்வ மெய்தியில் போகிறாங்க. அதனால தான் இன்ன வரைக்கும் அவங்க குகையாக தேடிக்கிட்டு இருக்காங்க. நான் குகையாகவே மாறி போயிட்டேன். புரியுதா? குகைக்குள்ளே போனவன் அடுத்த குகையை தேடிட்டு இருக்கான். வெள்ளையங்கிரியில் குகை இருக்குமா, அங்கே போக்கர் உட்காந்தாரா, அங்கே கோரக்கர் உட்காந்தாரா, அங்கே இந்த சித்தர் உட்காந்தாரான்னு அன்னைக்கு ஆரம்பிச்சு தேடினீங்க பாருங்க. இன்ன வரைக்கும் அந்த காட்டில் முசல் பிடிக்கிற மாதிரி தேடிக்கிட்டு தான் இருக்கிறாங்க. நான் குகையாக மாறி போய் உட்காந்துருக்கிறேன். இதுதான் விஷயம். அப்போ அந்த அந்த செயலெல்லாம் நீங்கள் பார்த்துக்கணும். அப்போ இந்த ராகு, இந்த செயல், இந்த 9 கோள்கள், இதெல்லாம் ஒரு ஞானி அந்த செயல்பாடுகளை சரி செஞ்சிட முடியும். இதுக்கெல்லாம் வழிபாடு கிடையாது, அவரை சந்திக்கிறது தான் அது. இப்போ வழிபாடுங்கிறது என்ன? சந்திப்பு தான்.
அதுக்காக உங்கள்கிட்ட ராகுல ஒரு 5% எடுத்துட்டேன், அது உனக்கு தெரியுமா, நான் சொல்லியிருக்கேன் என்னைக்காவது? அப்போ நீ என்ன பண்ணுவ? வந்தோம், பார்த்தோம், ஏதோ சோறு போட்டாரு, நான் எதுவும் கொடுக்கல, தியானத்தில் ஒன்றும் இல்லை, காசும் கொடுக்கல, வாழ்க்கையும் மாறலை. இப்போ நான் வந்து சொல்ல முடியுமா, டே மகனே, ராகுலேருந்து உன்னை வந்து இந்நேரம் வாழே விட்டுருக்காதுடா, நீ 25 நாள் பல மணி நேரம் அழுகணும், உன் அழுகையை குறைச்சிருக்கேன், டூரியேஷன் நான் குறைச்சிருக்கேன். உன் ஃபுட்டேஜை எடுத்து பார்த்தேன்னா உன் துன்பம் வந்து ஒரு நாளைக்கு இத்தனை மணி நேரம் இருக்கும். நான் வந்து எடிட் பண்ணி உன் துன்பத்தை குறைச்சிக்கிட்டே இருக்கேன். ஆனால் நான் தான் உனக்கு எடிட்டர்னு உனக்கு தெரியாது. நீ எவனோ ராமசாமிகிட்ட போய் நின்றுட்டு அவன் தான் உனக்கு ஏதோ ஒன்று பண்ணுறான்னு நினச்சிக்கிட்டு இருக்க. நான் போட்டு கட் பண்ணிக்கிட்டு இருக்கேன் உன் படத்தை. இங்கே உட்காந்து இதை 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 கட் பண்ணி போடுறா, இது தேவையில்லாதது இருக்குது, இதை கட் பண்ணி இதை கட் பண்ணி இதை கட் பண்ணுறேன். ஆனால் உனக்கு தெரியல. ஒரு நாள் ஆனால் கண்டிப்பாக தெரிஞ்சு நீ அதை ஃபீல் பண்ணி அழுவு. அது ஒரு நாள் நீ இறக்கிறதுக்குள்ளே தெரிஞ்சிடும், ஆக இந்த படத்தை இவர் தான் எடிட் பண்ணியிருக்கிறாருன்னு தெரிஞ்சிடும். அது தெரியாமல் போகாது, ஒரு நாள் தெரிஞ்சிடும். அன்னைக்கு நீ வந்து நிச்சயமாக சந்தோஷப்படுவ. இன்னைக்கே தெரிஞ்சுன்னா நீ ஆனந்தப்பட்டுருவ. ஆனால் அன்னைக்கு கொஞ்சம் லேட்டாக தெரியும். அதுதான் கால சூழல். புரியுதா? எப்பயுமே இறைவனோட நீதி என்னன்னா, அவங்க கூட இருக்கும்போது அதை உணர மாட்டாங்க, அதை ஃபீல் பண்ண மாட்டாங்க. போனதுக்கப்புறம் போட்டாவை கட்டி பிடிச்சிட்டு உருள்வாங்க. போய்விட்டாயே குருநாதா, நீ எங்கே போனாய்? பக்கத்து வீட்டில் இருக்கிற மலரை வைத்து கொண்டு அஞ்சலி செலுத்திட்டு 2 பூவை போட்டுக்கிட்டு ஊதுபத்தியை கொளுத்திட்டு, ஐயோ குருநாதன் வந்து பேசினான், போனான், வந்தான், எல்லா விஷயமும் இருந்து நடந்துச்சு, ஆனால் இவ்வளோ பெரிய குருநாதராக இருப்பான்னு தெரியாமல் போயிட்டானே அப்படின்னு இன்றைக்கு இந்த திருமூலர் புத்தகத்தையும் மாணிக்கவாசகர் புத்தகத்தையும் சுற்றுறாங்க பாருங்க. அதே கதை தான் உங்கள் கதையும். ஃபோட்டோவை தூக்கிக்கிட்டு சுற்றுவீங்க. அப்புறம் வந்து நம்ம என்ன பண்ண முடியும்? சரிங்களா? அன்னைக்கு சொல்லுவேன்டா, இன்னைக்கு 2-3 பேர் களத்தில் பண்ணி செய்கிறாங்க, நான் நேரடியாக வர முடியாது. அன்னைக்கே நான் சொன்னலாடா, வாங்கடான்னு வந்தீங்களாடா, ஏன்டா போட்டோவுக்கு சாம்பிராணியை போட்டுட்டு உட்காந்துருக்கீங்கிற கதை தான் அது. சரிதானே? அது எல்லாருக்குள்ளேயும் அது நிகழ்றது தான். அன்னைக்கு ஒரு அலைவரிசை தோன்றும் போது அன்னைக்கே அவங்க கூட அந்த ஒரு உன்னதமாக பயணத்தை மேற்கொண்டா நமக்குள்ள என்னன்னா, ஏன் தன்னை உணர முடியல? அதுக்கு ராகு காரணமா இருக்கலாம், கேது காரணமா இருக்கலாம், சுக்கிரன் காரணமா இருக்கலாம், நம்மளுடைய தாய் தந்தையே காரணமா இருக்கலாம். புரியுதா? உன்னை உணராம இருக்கிறதுக்கு நீ மட்டும் கிடையாது, பல்வேறுபட்ட சூழல். அப்ப உணர வைக்கிறதுக்கு என்ன பண்ணுவான்னா, குருநாதர் ஒரு தடையா அவன் உருவான் குச்சியை. ஒரு முறையும் ஒரே நாள்ல எல்லா குச்சியும் அள்ள முடியாதுப்பா. அது அள்ளறதுக்கான சூழல்களை அப்படி உருவாக்க கூடாது. கொஞ்சம் கொஞ்சமா எடுக்கணும். மெல்ல மெல்லமா அதை எடுத்து அதுக்கப்புறம் உன்னை அப்படியே விடணும். அப்புறம் நீ உருவாகுவ, நீ ஒரு செயல் வடிவம் வருவ, வந்ததுக்கு அப்புறம் நீ உணர்வ. அப்புறம் நீ வந்து உன்னோட தியானத்தை யாராலையும் டிஸ்டர்ப் பண்ண முடியாது. புரியுதுங்களா? எனக்கு அப்படிதான் ஒரு குச்சியா உருவிட்டு, நீ ஏன் பிறந்த, ஏன் இருந்த, ஏன் தியானம் தேடின, ஏன் கடவுள் தேடின அப்படின்னு விட்ட உடனே கிளியரா எல்லாம் தெரிஞ்சிச்சு. இதே தான் உங்க வாழ்க்கையில. அப்ப நான் குச்சியை பாதி புடுங்கிட்டு இருக்கிறதுக்குள்ள ஓடி போயிடுறீங்க. ஒரு பீஸ் என்கிட்ட இருக்கு, ஒரு பீஸ் கோயம்புத்தூர்ல இருக்கு. நான் என்ன பண்றது சொல்லுங்க? என்ன பாதி புடுங்கலான்னு பார்த்தா ஆலியார்ல உட்காந்துருக்காங்க. அடுத்தது எங்கடான்னு கேட்டா பாண்டிச்சேரியில எங்க ஒருத்தன் புது குருநாதர் வந்துட்டான், அவன்கிட்ட உட்காந்துருக்காங்க. சரி, நான் என்ன சொல்றேன்னா, சரிடா புடுங்கின குச்சி இன்னும் பாதி இருக்கடா, அவங்களுக்கு புடுங்க தெரியாதுடான்னா வரமாட்டான். அப்புறம் எப்பயாவது ஒரு நாள் பாண்டிச்சேரியில பார்த்துட்டு, அப்பவே உங்களை பார்க்க வரணும்னு தான் நான் நினைச்சேன், இடையில வந்து ஃப்ரெண்டு சொன்னாங்க வந்திருக்காங்க, ஐயாவையும் பார்த்துருங்க, ஒரு வார்த்தை பார்த்துட்டீங்கன்னா நல்லா இருக்கும் அப்படின்னு சொன்னதுனால. அப்புறம் எனக்குள்ள இருக்கவன சொல்லுவான், அந்த உடஞ்ச குச்சியோட அவன் சுத்தட்டும் கொஞ்ச நாள், அவனை விட்டுரு, அப்புறம் ஒரு நாள் வருவான், அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொன்னோன்னே பாதி பேருக்கு அந்த உடஞ்ச குச்சியை எடுக்க முடியாம தான் இருக்கு இன்னைக்கும். நான் என்ன பண்றேன் சொல்லுங்க? Thank you.